ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சேட் நியூஸ் அண்ட் லைவ் இன்சிடெண்ட்டை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ஒரு அவேர்னஸாக கூட இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆக்சுவலாக பர்சனல் வேலையாக திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் ட்ராவல் பண்ணுறதுக்காக நம்ம டாட்டா நேனோ டிஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புனேன். ஸோ இப்போ தான் வந்து பெட்ரோல்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு கிளம்புறேன். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ராவல் பண்ணி வந்திருப்பேன். சடனாக பார்த்தா ஒரு பாம் பிளாஸ்ட் ஆன அளவுக்கு ஒரு சத்தம். இத்தனைக்கு நான் காரில் ஏசி போட்டு ஃபுல் டோர்லாம் வந்து ஏற்றி விட்டுட்டு தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். பட் வெளியில் வெடித்த சத்தம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு அதிகமாக கேட்டுச்சு. ஸோ பக்கத்தில் எதாவது வண்டி போதா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அந்த மாதிரி எந்த வண்டியுமே இல்லை. ஸோ நம்ம வண்டி மட்டும் தான் போயிட்டுருக்கு. எனக்கு பயமாயிருச்சு ஆக்சுவலாக. ஸோ இறங்கி டயர்லாம் பார்த்தேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலே ஃப்ரண்ட் டயரு அண்ட் பேக் டயரு ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ டிரைவர் சைடு போய் பார்த்தோம் அப்படின்னா 1 செகண்ட், இந்த சைடும் பார்த்தோம்னா 2 டயருமே நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம காரில் எந்த டயரும் எதுவும் வெடிக்கலை அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். பட் அடுத்த நிமிஷமே ஸ்டெப்னி கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆக்சுவலாக என்னோடய ஸ்டெப்னி தான் வெடிச்சிருக்குது. இப்போ தான் நான் பெட்ரோல் போடும்போது பானட்டை திறந்து செக் பண்ணேன். பெட்ரோல் பங்கில் இருக்கு. டயர் கண்டிஷன் எந்த அளவுக்கு வெடிச்சிருக்குன்னு பாருங்கள். இது ஆக்சுவலாக ஜேகே டயரு. மேனுஃபேக்சரிங் இயர் அப்படின்னு பார்த்தோன்னா 2017 நினைக்கிறேன். எஸ், 2017. ஸோ இந்த கண்டிஷனில் இப்போ நான் நாகர்கோவில் வரைக்கும் போனேன் அப்படின்னா அடுத்து பஞ்சர் ஆச்சு அப்படின்னா நான் நடுத்தரில் தான் நிற்கணும். அதனால் பிளான் கேன்சல். மனுஷனுக்கு 2 கிட்னி கொடுத்துருக்க மாதிரி கடவுள் வந்து ஸ்டெப்னி வந்து நமக்கு ஒரு கிட்னி மாதிரி காருக்கு. சடனாக பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா, ரன்னிங் டயர் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா ஸ்டெப்னி சேஞ்ச் பண்ணோம். ஸோ ஸ்டெப்னி இல்லாமல் ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது எந்த நேரம் வேணாலும் நடுத்தரில் நிற்கலாம். ஸோ பிளானை கேன்சல் பண்ணிட்டு இப்போ நான் டயர் சேஞ்ச் பண்ணிட்டு தான் அந்த போகிறேன். பட் இது எப்படி வெடிச்சதுன்னே எனக்கு தெரியல. நான் பெட்ரோல் போடுற வரைக்கும் டயர் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெடிச்சிருக்கு. ஒருவேளை மேனுஃபேக்சரிங் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக வெடிச்சுதா, இல்லை ஏர் வந்து நைட்ரஜன் ஏரும் நார்மல் ஏரும் சேர்ந்து மிக்சப் பண்ணி பிடிச்சதுனால வெடிச்சுதா, எதனால் வெடிச்சதுன்னே ரூட் காஸே தெரியல. உங்களோட அனுபவத்தில் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ போய் டயர் என்ன டயர் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 135/70 இருக்கும் நானோவில். பேக்கில் 155/65 இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் சேம் டயர் கிடையாது. ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரோட சைஸ் தான் ஸ்டெப்னி சைஸும். ஸோ ஃப்ரண்ட் டயர் ஸ்டெப்னி இப்போ என்ன மேக் இருக்குதுன்னு தெரியல. நமக்கு லைனில் வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் பிரிட்ஜ் ஸ்டோனும் பின்னாடி ஜேகே டயரும் இருக்குது. இதுவும் ஜேகே டயர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் அப்போலோ ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அப்போலோ இருக்கான்னு தெரியல. ஏன்னா நேனோவை பொறுத்த வரைக்கும் 12 இன்ச் வீல் அப்படிங்கிறதுனால டயர் சைஸ், டயரு, ரிம்மு இதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 2019 வந்து வண்டி நிப்பாட்டிட்டாங்க. ஸோ என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியல. போய் பார்த்துட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். மேனுஃபேக்சரிங் இயர் 7 வருஷம் ஆகிட்டு. 15 7 வருஷம்ங்கிறது நம்ம வச்சுக்கவே கூடாது. சொல்லிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டயர் சேஞ்ச் பண்ண வந்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு நினச்ச மாதிரியே அப்போலோவில் 3G டயர் வந்து கிடச்சிருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 135/70, R12, ரேடியஸ் வந்து 12. மேனுஃபேக்சரிங் இயர் வந்து பார்த்திங்கன்னா நேனோ வந்து 19லேயே ஸ்டாப் பண்ணதுனால நேனோவோட டயர் கிடைக்கிறதே கொஞ்சம் ரேரு. ஸோ நமக்கு 2021க்கான டயர் வந்து கிடச்சிருக்கு. 2022 நடந்துகிட்ருக்கு. பட் 21ங்கிறது ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த டயர் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். டியூப்லெஸ் டயர் தான். ஸோ ஒரு ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். வாங்க ஃபர்தராக எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
டயர் சேஞ்ச் பண்ணும்போது மவுத்தும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ நேனோவை பொறுத்த வரைக்கும் மவுத்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. பட் லக்கிலி எனக்கு நேனோவோட மவுத்து கிடச்சிருச்சு. இல்லை அப்படின்னா அந்த பழைய மவுத்தை தான் போட்டிருக்கணும். பழைய டயரோட மேனுஃபேக்சரிங் இயர் வந்து பார்த்திங்கன்னா 2015, ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த டயரோட லைஃபே முடிஞ்சிடுச்சு. அது வெடிக்காட்டாலும் அதை தூக்கி தான் போட்டு வந்துருக்கணும். பட் வெடிச்சதுனால இன்றைக்கி சேஞ்ச் பண்ணிட்டோம். அதே சமயத்தில் இந்த மவுத்தும் எனக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப ரேரான பீஸ், இது கிடைக்காது அப்படின்னு நினச்சோம். பட் கிடச்சிருச்சு. இதுவும் சேர்ந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இதோட மவுத்தோட விலை மேக்ஸிமம் ஒரு 100 ருபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 100 ருபீஸ், 50லேருந்து 100க்குள்ளே இருக்கும். பட் கிடைக்கிறது தான் ரொம்ப ரேர். கிடச்சிருச்சு. இதுவும் சேர்ந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாடா நானோ டிஸ்ட்ரிக்கு ஸ்டெப்னி டயர் பஸ்ட் ஆச்சு. ஸோ இமீடியட்டாக வந்து நம்ம வந்து ஸ்டெப்னி டயர் சேஞ்ச் பண்ணிட்டோம். என்ன டயர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அப்போலோ 3G அப்படிங்கிற ஒரு மாடல் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் மேக்கு. ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நம்ம பாலா தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு, ரொம்ப தெளிவான ஒர்க்கு. மவுத்தும் அதே டயத்தில் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ ரோட்டுக்கும் நம்ம காருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் மட்டும்தான். ஸோ அந்த டயரோட கண்டிஷன் நல்லா இல்லை அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணாமல் ஒரு லாங் ட்ராவல் பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ இந்த அவேர்னஸ் உங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ லைவாக போட்டுட்ருக்கேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்னோடய பிளானை பார்த்து நான் கிளம்புறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த நல்ல வீடியோ வரும். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ.